இல்லையா? நாம் எல்லாம் கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த 8ஆம் ஆனிவர்சரி டேவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இந்த சபையோடு ட்ராவல் பண்ணும்படி எனக்கு கிருபை செய்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சபை ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஆண்டே நான் இந்த சபையிலோடு இணைந்து கர்த்தர் வரும்படியாக எனக்கு ஒரு கிருபை தந்தார். நாம் எல்லாம் இந்த 8 ஆண்டுகள் கர்த்தர் கடக்கும்படி கிருபை செய்தார். இது ஒரு சின்ன ஒரு பகுதி தான், வெரி டைனி பார்ட், பெரிய ஒரு பகுதியில் சின்ன ஒரு உங்கள் ஊழியத்தில் ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. இன்னும் கடக்க வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம். நன்றி பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்தும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். மட்டும் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்தபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுது ஒரு புதிய பிரசன்னத்தை எங்கள் மேலே இறங்க பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால. லார்ட், send a new presence, wonderful amazing presence in the name of Jesus. இந்த 8ஆம் ஆண்டுக்கு வேண்டிய பிரசன்னத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உம்முடைய அறிவு அளவிட முடியாது. கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு புத்தி சொல்லத்தக்கவன் யார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. அளவில்லாத நாணமுடைய தேவன், அளவில்லாத புத்தியுடைய தேவன். இந்த நாளில் இந்த சபையை கர்த்தாவே உடைய மகனை கிருபையாக நடத்தி வந்திருக்கிறது. 8 ஆண்டுகள் கடக்கும்படி கிருபை செய்திருக்கிற ஆண்டவரே, கோடான கோடி நன்றி. இறங்கட்டும் உடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இப்பொழுதே மூடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிரப்புவதாக அமை ஸ்தோத்திரம் ராஜா. இறங்கட்டும் ஆண்டவரே. ரீபி கபாலா ஷபாலாபா தீரபாலா கரபாலாபா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய வார்த்தை செம்மட்டி அல்லவோ என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரேன். வார்த்தை அக்கினி அல்லவோ என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, அந்த அக்கினியான வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கல்வார் ரத்தம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தா. விடுதலின் ரத்தம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தராம ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 14-11 இந்த அருமையான சபைக்கு, மெர்சி சபைக்கு கர்த்தர் அடியான் மூலமாக பேசின ஒரு வாக்குத்தத்த செய்தி, ப்ராமிஸ் வேர்ட் மெசேஜ். வாசிங்க. 2 நாளாகமும் 14:11. 2 நாளாகமும் 14-11. தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேம் என்றான். இங்கிலீஷ்ல வாசிங்க. English. Read in English, please. 2 Chronicle 14:11. Also cried to the Lord his God, O Lord, there is none like you to help in the mighty disease. Help us, Lord our God, for we rely on you, and your name come against the enemy. ஆமீன். அல்லேலூயா. பலன் உள்ளவனுக்கு மாத்திரமல்ல, பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். இந்த நாளில் கூட நம்முடைய சபையில் லீலி புஷ்பத்தை போல மலர்வார்கள் என்று அருமையான ஐயா அவர்கள் சொன்னார். லீலி புஷ்பத்தை போல், அதாவது என்ன சொல்கிறேன்னா, நான் தீர்க்கதரிசன ஊழியமாகவும் அப்போஸ்தல ஊழியமாகவும் நான் 37 years ஐம் டூயிங் மினிஸ்ட்ரி. ஸ்தோத்திரம். சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்டு, நான் வாலிப வயசு ரட்சிக்கப்பட்டு நான் இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். கர்த்தராம ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான சபைகள், நூற்றுக்கணக்கான சபைகள். கர்நாடகாவில் மட்டும் 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 7 கோடி மக்களில் நான் ப்ராஜெக்ட் பண்ணி அங்கே அநேக சபையில் உருவாக்கி கொண்டிருக்கேன். டஃப் பிளேஸ், ரொம்ப பயங்கரமான ஒரு எதிர்ப்புனா கிட்டத்தட்ட 7 முறை எனக்கு கொலை பண்ண வந்தாங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஊழியத்தை 25 ஆண்டுகள் அங்கே கர்த்தர் செய்யும்படி கிருபை செஞ்சார். அநேக சபைகளை உருவாக்கினேன். ஆவிக்குரிய சபைகளில் நான் பார்த்தது என்னென்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க போதகர்கள், தலைவர்கள்.
பரிசுத்த ஆவியானோட வழிக்கு நீங்கள் கரெக்டாக துல்லியமாக ஜெபம் பண்ணி நீங்கள் ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களோட அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறவே மாறாது. அல்லேலூயா. நீ பாவம் செய்கிற புண்ணியம் செய்கிறது ரெண்டாவது. உன்னை அழைத்த அழைப்பு மாறாது. உன் மேலே இருக்கிற கிருப வரம் மாறவே மாறாது. அல்லேலூயா. லூசிபெருக்கே பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணார்? அவன் பிரிமாய் நடந்தான், உயர்த்தினார். உயர்த்தி அக்கினிமயமான கற்கள் மடியில் அவனை ஒலா வைத்தார். நீ அக்கினிமயமான கற்கள் நிறைய ஒலாவினாய். அந்த ஆராதனை மெயினான அந்த பலிபீடம் இருக்கிற இடம் பரலோகத்தில். அந்த அக்கினிமயமான கல்லில் அவனை ஒலா வைத்தார். ஒலாவ முடியாது, கிருபை இல்லாமல் ஒலாவ முடியாது. ஆனாலும் ஒலாவ வைத்தார். அங்கே ஒரு சேவை செய்ய வைத்தார். எல்லாருக்கும் அவனை காவலாளியாக வைத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி அந்த இன்றைக்கு வரைக்கும் அவனுக்கு கொடுத்தது கர்த்தர் எடுக்கலை. அவன் அழைப்பம், அவனை அழைத்த அழைப்பும் கிருபா ஒளியின் தூதனாக அவனை அழைத்தார். அது எடுக்கலை. அவன் மேலே வச்ச கிருபை இன்னைக்கு எடுக்கலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய காட். அவர் காட் இஸ் ஜென்டில் காட். ஹல்லேலூயா. எனவே தலைவர்கள், அதாவது வாசிங்க 2 நாளாகமும் 1 நாளாகமும் 12:22. 1 நாளாகமும் 12:22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவசேனையை போல் மகா சேனையானார்கள். தேவசேனையை போல் மகா சேனையானார்கள். ராஜ்யத்தை தாவீதுக்கு ஒரு இடையன், ஆடு மேய்க்கிறவன், படிப்பறி இல்லாதவன். யோசித்து பாருங்க. அந்த காலத்தில் பெரிய பெரிய படிப்புலாம் இருந்தது. ஈஜிப்ட்லலாம் பெரிய பெரிய காலேஜெலாம் இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தாவீது ஒரு இடையன், ஒரு எந்த கலையும் கற்காதவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், தேவன் யெகோவா சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. மோசே நம்பிக்கைக்குரியவன், வீடுமெங்க உண்மை உள்ளவன். யோசுவா பிரசனத்தை தாங்கினவன். தெபரால் தைரியசாலி. தானியேல் விசுவாச வீரன். பவுல் வைராக்கியமானவன். இயேசு கீழ்ப்படிதல் உள்ளவர். கீழ்ப்படினால அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாம் பாடமா இருக்கிறாங்க. தூங்குற ஒரு அலையில சொல்லுங்க. சரியா போச்சு. அலையில இன்னைக்கு என்ன நாள்? குதூகலம், கொண்டாட்டம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் முடிக்க சொல்றார் ஐயா என்ன. கர்த்தர் ஸ்தோத்திரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. எல்லாம் அப்படியே நான் ஒரு உணர்ந்தேன். அப்படி இங்கிலாந்து நேசத்து என்னன்னா, அப்படி ஒரு மப்பு பந்தாரம் பயங்கரமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த பனி கிளைமேட் வரையா, அதில் வந்து ஜனங்களுக்குள்ள அப்படியே ஒரு மப்பு மந்தாரம். ஆனால் நேற்று ஒரு சூடு பிடிச்சது உபவாசம் போட்டவன தான். எல்லாம் 4 இட்லி தின்ட்டு வந்து உட்காந்தா ஒன்றுமே இருக்க ஒர்க் அவுட் ஆகாது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமரம் ஒரு அல்லேல சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அருமையான ஐயா வந்து ஒரு தாவீது போல இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களெல்லாம் ஒருத்தராக வந்து சேர்க்குறார். அல்லேலூயா. சேர்த்து என்ன எதுக்கு சேர்க்குறாரு? என்ன வாசத்தை விட்டீங்களே, வாசிங்கப்பா. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. சூப்பர் வசனம். அக்காலத்தில் டே பை டே, அக்காலத்தில் நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவன், அங்கே பாருங்க பியூட்டிஃபுல் வார்த்தை, வேதத்தில் எங்குமே கிடையாது. வேதத்தில் எங்குமே கிடையாது. தேவசேனையை போல மகா சேனையானார்கள். அப்போ பரலோகத்தில் யெகோவா தேவனுக்கு அந்த தூதர்கள்லாம் அப்படி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ரீபெய்டு தான். அங்கேயும் உதவி செய்கிறாங்க. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவதூதர்களும் உதவி செய்கிறாங்க. நம்ம உதவி செய்யலை. we are children of God. அவங்க அப்படி இல்லை. அவங்க மெசேஜர். அவங்க வந்து வேலைக்கார ஆவிகள். கர்த்தர் நம்மளுக்காக படிவிடை செய்கிற தூதர்கள். அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க? அந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
அப்படித்தான் இன்றைக்கி இந்த நம்ம சபையை கத்தர் ஒருத்தரா நல்ல உள்ளங்களை கத்தர் சேர்த்து கொண்டிருக்கிறார். இது என்ன ஆக போகிறது? மகாசேனையாய் மாறப்போகிறது. கரத்தை தட்டி கத்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், துல்லியமாக கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு நம்ம சபையில் யார் நமக்கு உதவி செய்ய வராங்க, நம்ம சபைக்கு யார் வளர்ச்சிக்கு இவங்க அவங்க நம்ம சபை மூலமாக நம்ம சபைக்கு இவங்க வளர்ச்சி உள்ளவர்களாக இருப்பாங்களோ நீ கண்டுபிடிக்கணும். ஒரு செய்தியாளர் கூட நீங்கள் எடுக்கும் போது துல்லியமாக சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தை எடுக்கும்போது துல்லியமாக இருக்கணும். ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது துல்லியமாக இருக்கணும். அங்கே ஆவியானவருடைய தலையீடு இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பாட்டு எடுக்கும்போது அதில் ஒரு லீடிங் இருக்கணும், எல்லாத்துலையும் லீடிங் இருக்கணும். அப்போ நீங்கள் தேவசேனையாய் மாறுவீர்கள். மாம்சம் உள்ள கலந்துச்சுன்னா அவுட். ஹல்லேலூயா. மாம்சம் கலந்துச்சுன்னா அவுட். பரிசுத்த ஆவியின் துல்லியமான வழி. சிபிஎம் சபை போதகர் அந்த சபையை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர்? 2-3 பேர் வச்சு ஆரம்பித்தார். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது. எஸ்ரா சர்குணன் ஒரு ஊழியக்காரர், அவர் ஆரம்பித்தார் ஒரு சபையை. அவருங்க மனைவி சேர்ந்து உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி 6 லட்சம் சபைகள். ஏஜி சபை ஆரம்பித்தவர் அமெரிக்க தேசத்தில் ஒரு சின்ன சபையை ஆரம்பித்தார். இன்றைக்கி இந்த கொரோனாக்கு அப்புறம் 3 லட்சம் சபை வளர்ந்துச்சு. இன்றைக்கி 6 லட்சம் சபைகள் இருக்குது. ஹல்லேலூயா. தூங்குறவன் அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் டே. கத்த நமக்கு மதர்ஸ் டே மட்டும் இல்லை, அது உலகத்தான் கொண்டாடுறது, அது ஒரு பெருசு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு என்ன டே? இது 8 ஆண்டுகள் கத்தர் நம்மோட ட்ராவல் பண்ணியிருக்கிறார். கத்தர் ஏனோக்கு நடந்தார். He walked with God. ஏனோக்கு walked with God. யாராலும் நடக்க முடியல. அதை விட்டால் எலியா தான் அடுத்தது. நடுவில் அப்போ மொத்தம் அவுட்டு. பரலோகத்துக்கு போன 2 பேர் தான். அப்போ எந்த அளவுக்கு தேவ சித்தத்தை செஞ்சுருப்பாங்க பாருங்கள். எந்த அளவுக்கு தேவ சித்தத்தில் வைராக்கங்கள் வந்துடுறப்பா பாருங்கள். அதுதான் இம்பார்ட்டன்ட். தேவ சித்தம் செய்வதே அல்லாமல் என்னை கர்த்தாவே என்று சொல்ல பரலோகம் வர முடியாது. ஹல்லேலூயா. பி கேர்ஃபுல் பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர். ஹல்லேலூயா. துல்லியமாக கண்டுபிடிக்க வேண்டும். தேவ சித்தம் துல்லியமாக ஒரு காரியத்திலும் பண்ணி பாருங்கள் உங்கள் சபை எப்படி வளருதுன்னு. அநேக சபைகளை கர்த்தர் உருவாக்கும்படி கிருபை செய்தார். நான் ஒரு சபைக்கு போன 5 வருஷம் 5 பேர் இருந்தாங்க மொத்தம். ஒரே ஃபேமிலி, சுஜாதா ஃபேமிலி, டாக்டர் ஃபேமிலி, 5 பேர். இன்றைக்கி 2000 பேர் வந்திருக்கிறாங்க. 22 கன்வென்ஷன் பண்ணிக்கிறேன் சபையில். ஒரு கன்வென்ஷனில் முஸ்லீம்ஸ் மட்டும் 200 பேர் எல்லாம் நெஜெல்லாம் எடுத்து வச்சுட்டு வருவாங்க. மிரக்கல்ஸுக்கு அளவே இல்லை. ஒரு முறை மிரக்கல் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம். அந்த சபை போதகர் 30 அடிக்கு 40 அடி போட்டார். எப்போ? 18 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொன்னேன் இடிச்சிட்டு 100க்கு 50 போடுனேன். 30க்கு 40 எவ்வளோ பெருசு சபை? 30க்கு 30 அடிக்கு 40 அடி போட்டார். நான் போய் அன்றைக்கி அங்கே போய் இறங்கி ஒரு கன்வென்ஷன் இருக்குது எனக்கு 3 நாள் முன்னாடி. அப்போ நான் சொன்னேன் பாஸ்டர் இது இடிங்க, உங்கள் விஷன் பெருசாக இருக்கணும். 100 அடிக்கு 50 அடி போடனேன். இன்றைக்கி 100 அடி 50 அடி ரொம்பி வழியுது. ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கிறது. 2 காரியம். திட்டமிட வேண்டும். ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவர் லைஃப். ஹல்லேலூயா. ஊழியத்தில் திட்டமிட வேண்டும். ஒரு குடும்பத்தில் கூட ஒரு திட்டமிடாமல் செலவு பண்ணிங்கன்னா குடும்பம் போயிடும். திட்டமிட வேண்டும். ஸ்ட்ராட்டஜி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. அப்போ மகாசேனியாக எழுப்பினார். இதை பாருங்கள். அடுத்த ஸ்டேஜ் 22:17 வாங்க. 1 நாளாகமம் 22:17. 1 நாளாகமம் 22:17. நான் தன் குமாரனாகிய சாலோமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிறப்புக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தில் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்துக்கு முன்பாகவும் தேசம் கீழ்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க பாருங்க. தேசம் கீழ்ப்படுத்தணும். அப்போ சபை விசுவாசிகள் என்ன பண்ணோம்? அப்படியே கீழ்ப்படினும். போதகருக்கு கீழ்ப்படினும். மெய்ப்பருக்கு எதிர்த்து பேசவே கூடாது. போதகருக்கு வழிநடத்திப்புக்கு எதிர்த்து நீங்கள் ஒரு வார்த்தை பேசாது இருந்து பாருங்கள். நீ எவ்வளோ ஆஸ்வாதம், ஃபேமிலி ஆஸ்வாதம் வரும், இன்கம் ஆஸ்வாதிப்படும். நீங்கள் எதிர்த்து அவங்க ஏமாத்துறது, அங்கே ஒரு ஊழியம் செய்யறதுன்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு வேறு எதனா ஊழியம் செய்கிறது, வேறு சபைக்கு போகிறது, என்ன திருட்டு வேலை செய்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. டிஸ்ஒபீடியன்ஸ் காட் நெவர் லைக். உங்கள் நடப்பித்துக்கு நீ கீழ்ப்படினா. அவங்க நம்மளோட கம்மியாக இருக்கலாம். கிதியோன் சின்ன பையன்,
ஆனால் பெரிய பெரிய வயசான ஆள்லாம் கீழ்ப்படைஞ்சாங்க. என்ன நடந்தது? தேசம் வசமாயிற்று. அதான் சபை. அல்லேலூயா. ஒரு தகப்பனுங்க தாய்க்கும் ஒரு ஃபேமிலி கீழ்ப்படியும் போது அந்த குடும்ப பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். அதே போல் ஆவிக்குரிய தகப்பனாகிய போதகர் நமக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், உங்கள் சபை முழுவதும் ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. நான் பார்த்தது என்ன தெரியுமா? கொஞ்சம் ஊழியம் வந்துட்டா போதும், கையில் பிடிக்க முடியாது. அப்படியே மாறும், கேரக்டர் அப்படியே மாறும். எத்தனை போதகர்கள், எத்தனை தலைவர்கள் அப்படியே கொஞ்சம் வசதி வந்துட்டா போதும். அந்த வசதி வரைக்கும் அப்படியே தாழ்மையாக இருப்பாங்க. கொஞ்சம் வசதி வந்துச்சோன்னா அப்படியே மாறுவாங்க, அப்படியே ஹையர் லெவலுக்கு போவாங்க. அல்லேலூயா. பெரிய தன்னை பணக்காரர் போல காமிப்பாங்க, பெரிய ஹையர் லெவல் காமிப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் 10 ஒரு 2 படி வைத்திருப்பான், 16 படியில் போய் உட்காந்துருப்பான். நோ. அல்லேலூயா. எவ்வளோ தாழ்மைப்படுறீங்களோ அவ்வளோ உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன உயர்த்தப்படுவான். நீங்கள் நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம், வாழறோம், பேசுகிறோம், அது மாதிரி இம்பார்ட்டன்ட் அது இல்லை. அதில் ஆண்டவர் அதை கேர் பண்ண மாட்டார். உன் உள்ளம் எப்படி தாழ்மையாக இருக்குது, உன் ட்ரெஸ்ஸு இல்லை, உன் ஹார்ட் எப்படி தாழ்மையாக இருக்குதுன்னு கர்த்தர் பார்ப்பார். உன் ஹார்ட்டில் எவ்வளோ தாழ்மை இருக்குதுன்னு கர்த்தர் பார்ப்பார். அதை வச்சு தான் கர்த்தர் உயர்த்துவார். இல்லாட்டி நம்ம வாழ்க்கை ஒரு நாடகமாக ஆகிடும், வெறுமையாகிடும். கர்த்தருக்கு சாதிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக நீ சாதிக்க வேண்டுமா? உங்களை நீங்கள் தாழ்த்தி பாருங்கள். தாழ்மை என்னென்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அதுதான் தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மைக்கு முன்பாக மேன்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், சாலமோனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்குறான். ஆபிரகாம் என்ன நடந்தது? நீ என் விதிகளையும் என் நியாயங்களையும் என் கட்டளைகளையும் உன் சந்ததிக்கு சொல்லி தருவாய் என்று நான் அறிந்திருக்கேன் யெகோவா சொல்றாரு. டீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் இங்கே இப்போ என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ராஜ்யத்தை அவர் வசதியாக மேன்மையாக ஆண்டொரு பிள்ளை என்று ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது விட்டு விடலை, அந்த ராஜ்யத்தை அடுத்தது பாஸ் பண்ணுறார். அதில் நம்முடைய சபையை 2வது சபையாக, 3வது சபையாக, 4வது சபையாக மாற வேண்டும். சபை விருத்தி அடைய வேண்டும், மக்கள் விருத்தி அடைய வேண்டும். மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது முக்கியம் மட்டுமல்ல, அவர்களை அதாவது டிஎல் மூடி சொல்கிறாரு, சத்தியத்தை படித்து வேதத்தை படித்து அறிவு அடையல்ல, அதை நாம் நடைமுறைப்படுத்த. அல்லேலூயா. என் ஆத்துமாவை என்னை அழிப்பதை விட 1000 முறை என் கண்கள் பிடுங்கப்பட்டு மரிப்பது நலமாக இருக்கும். டிஎல் மூடி. அல்லேலூயா. டிஎல் மூடி சொன்ன வார்த்தைலாம் சாதாரண வார்த்தை இல்லைங்க. 23 செத்து போன புலங்களை ஏற்பன விங்கிலிஸ் வர்த் சொன்ன வார்த்தை, விசுவாசமாக இருங்கள், பரிசுத்தமாக இருங்கள், முன்னேறுங்கள். அல்லேலூயா. அவர் பேப்பரே படிக்க மாட்டார், பேப்பர் தூக்கி போட்டுருவார் கையில். ஒரு வேதம் இல்லாதவன் அவன் அரை நிர்வாணினார், எப்பொழுது வேதத்தோடு இருப்பார். அல்லேலூயா. வேதம் அவர் உயர்த்தினது. மனைவிக்கு எண்ணெய் புட்லி தூய்ந்து போனவர் செத்து போன 23 பிணங்களை உயிரோடு எழுப்பின பெரிய ஊழியக்காரன் லண்டன் தேசம். இதே லண்டன் தேசத்தில் பெரிய ஊழியக்காரனாக அந்த 100 ஆண்டுகள் வளம் வந்தார். கரம் தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. என்றைக்கு ஒரு விசுவாசி கற்றுக்கொள்வதை நிறுத்துகிறானோ அவன் செத்த விசுவாசி என்று சொல்றார். அல்லேலூயா. கற்றுக்கொள்வதை நிறுத்துகிறவன். அப்போ லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இவ்வளோ நாள் ஊழியம் செய்கிறேன்னா இன்னும் கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. கற்றுக் கொடுக்குற பெரியவர். அப்போ உங்களுடைய நடத்தை கற்றுக்கொள்கிற நடத்தையாக மாற வேண்டும். ஏனி தோணி கேணி, இது 3 என்ன பண்ணும்? ஏனி என்ன பண்ணும்? மற்றவங்கள உயர்த்து விடுறவங்களா நீங்கள் இருக்கணும். கேணி என்ன பண்ணும்? கிணறு எல்லாருக்கும் தண்ணி இறக்க சுரக்கும். அல்லேலூயா. தோணி என்ன பண்ணும்? தோணி என்ன போட்டா கரை சேர்க்கும். இக்கரைக்கு அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்ஞாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டாம், காற்றினையும் கடலினையும் நியந்திரிப்போன் கழி உள்ளோன் படகில் உண்டு, காற்றினையும் கடலினையும் நியந்திரிப்போன் கழி உள்ளோன் படகில் உண்டு, அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்ஞாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டாம்,
കുഞ്ഞാനാടേ വിലക്കാണു ഇരുളൊരു ദേശം അവിടെയില്ല. ഹല്ലേലൂயா. என்ன பாஸ்டர் பேசுறேன்? மலையாளம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மலையாளி சிஸ்டர் அனி சிஸ்டர் உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ அனி சிஸ்டர். நம்ம சொன்ன எல்லாத்தையும் எவ்வளோ ப்ரோக்ராம் விட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. புது அவங்களும் புது விசுவாசி தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதான் தேவசேனியா இப்போ சேர்த்துன்னு இருக்காரு. ஒன்று ஒன்றா சேர்க்கணும். ஹல்லேலூயா. சவுல் ஒரு சௌரியமான கண்டா சேர்த்துக்குவானா, ஆனால் பிரயோஜனம் இல்லை. தாவீது அப்படிப்பட்டவல்ல. அவன் ஆளுங்களை வாசிங்க. அம்சா மேலே கர்த்தரோட ஆவியான இறங்கின கூட வாசிங்க வசனம். தாவீது எப்படி சேர்த்தான், சவுல் எப்படி சேர்த்தான்? தாவீது சவுல் பராக்கிரமசாலியில் சேர்ப்பான், பணக்காரில் பார்த்தா சேர்த்துக்குவான் சபையில். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. வாசிங்க 1 நாளாகமம் 12:18. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமசாயின் மேல் ஆவி இறங்கினதினால். வெரி குட். காரணம் பாருங்க, அமாசா மேலே இறங்க தாவி. அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே உமது பட்சமாய் இருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம். உமக்கு சமாதானம், உதவி செய்ய நம்ம தேவன் எதிரமா சமாதானத்தின். நேற்று ஒரு வசனம் வாசித்தோம். ஒரு ஐயா ஒரு சங்கீதத்தில், சமாதானமும் நீதியும் ஒன்று முத்தம் செய்யும். ஹல்லேலூயா. இப்போ தேவன் சமாதானம் உள்ளவர், இயேசு நீதி நிறைவேற்றுவார். ஒரு முத்தம் செய்கிறாங்க. அதான் இந்த உலகம், நம்ம படைப்பு. அதான். ஹல்லேலூயா. கர்த்தராம ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் அவர் மடியில் செல்ல பிள்ளையால் இருந்தேன், அனாதியாய் சிருஷ்டிப்பட்டேன். ஆதி முதற்கொண்டு அவர் என்னை தமது வழியாக கொண்டிருந்தார். ஜீசஸ் சொல்றாரு. யாரை? யெகோவா தேவனை பார்த்து சொல்றார். அவர் என்னை தமது ஆதியின் வழியாக என்னை கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. I am the wisdom, I dwell with the providence, I will find witty invention. ஹல்லேலூயா. நாணமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லித்துகளை கண்டடைகிறேன். அப்போ நாணமாகிய இயேசு யாரோட வாசம் பண்ணுறாரு? யெகோவா தேவனோட வாசம் பண்ணி 2 பேரும் பிளான் பண்ணி விட்டி இன்வென்ஷன். அது இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வாசிங்க. சோத்திரம். அதை விடுங்க, இது வாசிங்க. அம்சா மேல வாசிங்க. சூப்பர் வசனம் வாசிங்க. உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுகளுக்கு தலைவனாக்கி. அவர் தெரியுது யார தலைவனா போடணும்னு தெரியுது. யார தலைவனா போட்டா தண்டுகள் பெருகும், சபை பெருகும். அமாசா மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கினார். ஹல்லேலூயா. ஆனா யோவாப் என்ன பண்ணாரு? போட்டு தள்ளிட்டார். நடக்கும் சபையில், எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. சபை கட்டுறது ஈஸியான காரியம் கிடையாது. சபை கட்டுவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனாலும் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் ஈஸியாக முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். போதகர் அம்மாக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். அவர் டீச் பண்ணுறாரு. இங்கே வாசிங்க, திருப்பி வாசிங்க. 22 வாசிங்க. 1 நாளாகமம் 12:22 கண்டு விட்டுட்டீங்களா? அதுவும் கண்டினியூ பண்ணுங்க. 18, 19, 20 வாசிங்க. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாவின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே உமது பட்சமாய் இருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு ஊழியம். நம்ம அங்க போனோமா? 1 நாளாகமம் 22:17 விட்டுட்டீங்களா? அதெல்லாம் வாசிக்குமா? ரொம்ப சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தது. ராஜ்யத்தை எப்படி கட்டப்பட்டால் ராஜ்யம் தான் சபை. இந்த சபையை கட்டி எழுப்பணும் சொன்னா ரொம்ப நுண்ணியமாக, ரொம்ப நுணுக்கமாக தான் நம்ம செய்யணும். கொஞ்சம் கேப் விட்ட போதும். நம்ம தலைவர்களை விட விசுவாசிகள் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். தலைவர்களோட விசுவாசிகள் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக. நம்ம நினைக்கிறோம் ஒன்றும் தெரியாதுன்னு, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. நம்ம எப்போ ஒரு கால்குலேஷன் போடுறோம் அதை விட 100 மடங்கு போடுவோம் விசுவாசி கால்குலேஷன். நம்ம நினச்சிருப்போம் நம்ம அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. நோ, எங்கள் சர்ச்சில் ஃபுல்லாக ஜட்ஜி வக்கீல் தான். ஒரு காரியம் நடந்தோடனே உடனே நாய்ந்து இருப்பாங்க. ஒரு காரியம் நடந்தோட பாஸ் இப்படி பண்ணிக்கலாம், பாஸ் அப்படி பண்ணிக்கலாம், பாஸ் இந்த மாதிரி செஞ்சிடலாம், பாஸ் அந்த மாதிரி செஞ்சிடலான்னுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தராம ஸ்தோத்திரம். எனவே நடத்திப்புக்காரர்கள், லீடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை. வாசிங்க வாசிங்க. அங்கே என்ன கவுன்சிலிங் வந்து சீக்கிரம் வாசிங்க, முடிய போகுது என் டைம். உங்கள் தேவனாகிய நல்லா தாவீது சொல்றத பாருங்க, எல்லாம் ரொம்ப டெப்த்துங்க, ரொம்ப டெப்த்து. வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும்
உங்களுக்கு இளைப்பாறுதலை சபைக்கு 4 தந்தார் திசை இருக்கு. அல்லவா? நல்லா பாருங்க, நம்ம சுத்தி நிறைய ஆத்துமா இருக்குது, நிறைய ஆத்துமா இருக்குது. இங்க இருக்குது, இங்கிலாந்து தேசத்தில் இருக்குது. அதை நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். வரங்களை பயன்படுத்தணும். எவ்வளோ வரம் கிஃப்ட் கொடுத்தாரு நம்ம சபைக்கு? கிஃப்ட்டுகளை பயன்படுத்தணும். தரிசனம் பார்க்குற வரம் கொடுத்துருக்காரு. சகோதரி ஒரு தரிசனம் பார்த்தாங்க பாருங்க. ஃபிலோமினா சிஸ்டர் ஒரு தரிசனம் நேற்று சொன்னாங்க. நிறைய ஆத்மா உள்ளே இருக்குதான். பிசாசு என்ன பண்ண கையை குறுக்க வச்சு நிற்கிறானா. 100% உண்மை. எனக்கு தெரியும் இந்த தரிசனம்லாம் எப்படி வரும்னு, எப்படி தரிசனம் பார்க்கணும். விரும்பணும். முதல்ல விரும்பாத எப்படிங்க வரம் கிரியை செய்யும்? நிறைய பேர் ஒரு பாஸ் சொன்னார் என்கிட்ட, இந்த வரங்கரெல்லாம் ஆப்ரேட் பண்ணாத வசந்த் பேசிட்டு போயின்னு இருந்தார். அப்போ நான் கேட்டேன், சரி விசுவாசிட்டு அவர் சொன்னார்ல, எங்கள் வசனம் எங்கள் விசுவாசிங்க எல்லாம் சூப்பர், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிற இந்த வரலாம் ஆப்ரேட் பண்ண வச்சுக்காது பிரதர். எங்கள் விசுவாசிங்க நல்ல ஆவியில் வளர்ந்துங்க, நீங்கள் வந்து செய்தி வரைக்கும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னார். அப்படியா, சரி ஓகே. 100 வசனங்க மனப்பாடமாக சொல்லுங்கள். எத்தனை பேருண்ணே? யாருங்க இல்லை. 50 வசனம் மனப்பாடமாக சொல்லுங்கள். எத்தனை பேர்? அதுவும் யாரும் இல்லை. 25 வசனம் மனப்பாடமாக சொல்கிறது, அதுவும் யாரும் இல்லை. எங்கே இருக்குன்னு சொல்லணும், மனப்பாடமாக சொல்லணும். 3 வசனம் இந்த சபையில் இவ்வளோ 300 பேர் உட்காந்துக்கிறீங்க. 3 வசனம் மனப்பாடமாக இங்கே இருக்குது வசனத்தோடு சொல்கிறோம். யாருன்னு கேட்டேன். ஒருத்தரோட கைத்துக்குள்ளே பாஸ்டர் அழுத்துட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம விசுவாசிங்க வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். நோ, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய். சபை வளராது. அல்லேலூயா. பிள்ளைங்கரம் சொன்னார், அவங்க பெரிய சர்ச்சு கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்குது. பிள்ளைங்கரம் கூட இன்னொருத்தர் போகிறார். அவர் கேட்டார், ஐயா இந்த சபையை நான் 50 வருஷமாக பார்க்குறேன், 30 விசுவாசம் அப்படியே நிற்கிறாங்க, சபை வளரல. 50 வருஷமாக 30 விசுவாசம் தான் யான்னு கேட்டாராம். அப்போ பிள்ளைகிராம் என்ன சொல்லுவாரோன்னு சொல்லிட்டு இந்த அனுபவமான ஊழியக்காரர் கேட்குறார். பிள்ளைகிராம அவரும் ஒரு ரோட்டில் போகிறாங்க. பக்கத்தில் ஒரு சபை இருக்குது. அந்த சபையில் எவ்வளோ பேர்? 50 வருஷம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 30 விசுவாசிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அப்போது பிள்ளைகிராம் சொன்ன வார்த்தை அனுபவம் தானே இல்லையா? லைஃப்னா அனுபவம் தானே. அப்போ சொன்னார், அந்த சபை போதகருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் சபை இருக்கும். அல்லேலூயா. அதான் பிள்ளைகிராம் கத்தராம ஸ்தோத்திரம். அதான் விங்கிள்ஸ்வர்த் ஸ்டேட்மெண்ட். அதான் ஓரல் ராபர்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரு விசுவாசிகளை தட்டி கொடுப்பது, விசுவாசத்தில் வளர செய்ய வேண்டும், விசுவாச வரங்களை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தரிசனங்களை பார்க்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம் தரிசனம் ஒரு சிம்பிள் நினைக்கிறோம், விலையேறப்பட்டது. சொப்பனம் ஒரு சிம்பிளாக நினைக்கிறோம், விலையேறப்பட்டது. சபை வளர்ச்சிக்கு அடித்தளம், பேஸ்மெண்ட். அநேக சபையில் நான் பார்த்துருக்கிறேன். மிகப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. தாழ்மையாக இருங்க, விட்டு கொடுங்க. அல்லேலூயா. சுயபுத்தின் மேல் சாராதீங்க. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார் ஒரு முறை, மகனே சுயபுத்தின் மேல் சாராத விழுந்துருவேனார். சுயபுத்தின் மேல் நீ சாராத, ஒன்றுமே நீ சாதிக்க முடியாதுன்னார். 100% என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். சுயபுத்தின் மேல் சார்ந்தா சாதிக்க முடியாது. அல்லேலூயா. வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு போறேன். 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்துக்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தை நல்லா கவனிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதான் முக்கியமான கிளைமேக்ஸ் வந்துடுறோம். இந்த 8ஆம் ஆண்டு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னவென்றால், அல்லேலூயா, விசுவாசிகளுக்கு மெர்சிசிட்டி விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? வாசிங்க. இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பாருங்க. சர்ச்சு கட்டுறது விசுவாசிங்க என்ஜாய் பண்றது கிடையாது. சர்ச் இஸ் நாட் கிளப். சர்ச் இஸ் நாட் என்ஜாய்மெண்ட் பிளேஸ். சர்ச் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. நோ, சர்ச்சு வந்து நம்ம ஊழியம் பண்ணி ஊழியத்தை கூட என்ஜாய் பண்ணக்கூடாது, ஊழியம் பண்ண கூட என்ஜாய் பண்ணக்கூடாது. அதுவும் தப்பு. சர்ச் எது இருக்குன்னா சொல்றான் பாருங்க, வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகள் கர்த்தருடைய நாமத்துக்கு கட்டப்படும். அந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் கர்த்தருடைய பணிமுட்டுகளையும் கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து தேவ சித்தத்தை, கர்த்தர் யெகோவா நாமத்தை உயர்த்த வேண்டும்.
கரங்கள் தட்ட மாட்டீங்களா? ஹalleluya. ஆலை எதுக்கு? நம்ம இங்கே நம்ம இங்கே ஏசி போட்டு இல்லாட்டி ஹீட்டர் போட்டு நம்ம ஒரு 4 பாட்டு பாடி ஜாலியாக இருக்கிறது இல்லை. தேவனுடைய யெகோவா தேவன் நாமம் உயர்த்தப்படும்படி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உள்ளே கொண்டு வந்து வைக்கப்பட்டு கர்த்தருடைய பணிமுட்டுகளால் தேவன் பரிசுத்த தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஆராதிப்பது மகிமைப்படுத்துவதற்கு தான் சபைகளை கட்ட வேண்டும். ஹalleluya. இதை பண்ணி பாருங்க, உங்க சபை வளரதா இல்லை பாருங்க. வித்தின் 6 months உங்க சபை வளரதா இல்லை பாருங்க. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சபையை வளர வைத்திருக்கிறேன். சிம்பிள், சபை வளர்றது சிம்பிள். ஆனால் நம்ம மாம்சத்தில் செயல்பட்டேன்னு சொன்னால் சபை வளராது. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஹalleluya. ஆவின் சிந்தையில் நீங்கள் ஒரு பாட்டு பாடும்போது கூட 4 பேர் பாடுறாங்க, 4 பேர் பார்க்க 4 பேர் நல்லா சொல்லுவாங்க, பெதர் சூப்பராக இருக்குது, பெதர் சூப்பராக இருக்குது. அதான் ஒரு பிரசங்க சொன்னாராம், பெதர் நீங்கள் சூப்பராக மெசேஜ் கொடுத்துன்னு சொன்னாராம். அப்போ இந்த பிரசங்க சொன்னாராம், பெதர் அதுக்கு முன்னாடியே லூசி பெதர் என்கிட்ட சொல்லிட்டானாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ 2வது ஆளுனாரா அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. ஹalleluya. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், பரிசுத்த பணிமுட்டுக்களை கொண்டு உள்ள கொண்டு வரணும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. அதான் சொல்றான், நான் எங்க இருக்கிறேன்? நான் அரண்மனை, ராஜ அரண்மனை இருக்கிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைசீலா கீழே இருக்குது. நான் கட்டில் ஏற மாட்டேன். என் கண்களுக்கு நித்திரை இல்லைங்க, ஸ்லம்பர். அதாவது ஸ்லீப் அண்ட் ஸ்லம்பர். உறக்கம்னா ஸ்லம்பர், ஸ்லீப்னா தூக்கம்னா ஸ்லீப். அவன் சொல்கிறான், நான் கட்டில் ஏற மாட்டேன், என் கண்களுக்கு உறக்கத்தை கூட தூங்கி விடுறலாம், அதுதான் உறக்கம், ஸ்லம்பர். என் கண்களுக்கு உறக்கத்தை கொடுக்க மாட்டேன், நான் கட்டில் ஏற மாட்டேன். கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு தான் வாழ்ந்தான் தாவீது. வைராக்கியத்தை பாருங்க. ஹalleluya. நம்ம என்ன பண்ணுறோம்? $5 மேலே போட மாட்டோம். அதான் நம்ம மேக்சிமம் காணிக்க. காந்தியடிகள் சொன்னார், இந்திய தேசத்தில் பணத்தை காணிக்கை முறைப்படி விசுவாசிகள் கொடுத்திருந்தால் இந்திய தேசம் என்னைக்கோ ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும். மிஷினரி ஊழியத்துக்கு 0.006, அதாவது $100 சம்பாதிச்சாங்கன்னா இந்தியாவில் 6 பைசா இல்லை, 6 பைசாக்கு -6 பைசா தான் கொடுக்குறாங்களாம் இந்திய தேசத்தை. நீங்கள் இங்கிலாண்டில் எவ்வளோ தெரியல, எங்கள் தேசத்தில் எவ்வளோ? 6 காசு இல்லை, -6 காசு, அதுதான் கொடுக்குறாங்க. எண்ணி கொடுக்காதே, எண்ணாமல் கொடுனார் ராபர்ட். ஹalleluya. எண்ணி கொடுக்காது, எண்ணாது கொடுக்க. தாவீது, ஆபிரகாம் எண்ணி கொடுத்தான். கண்ணுக்குட்டி என்ன பண்ணான்? அப்பங்களை ஒரு தூதல் வந்தாங்க, அப்ப சுட்டான், கன்னிக்குட்டி கொடுத்தான். ஹalleluya. எண்ணாம கொடுத்ததுக்கு அவனை எண்ணாம கொடுத்தாரு, எண்ணி கொடுத்தது எண்ணி கொடுத்தது. என்ன ஒரு மாடுக்கு ஒரு கன்றுக்குட்டி கொடுத்தான், எண்ணாம கொடுத்தான். ஆனால் 3 படி மாவு என்னன்னா 3 படி மாவு எண்ணி போட்டு அளந்து போட்டான் அந்த தூதர்களுக்கு. அதே போல் ஓமரில் அளந்து மண்ணா போட்டார். ஆனால் காடையை எண்ணாமல் கொடுத்தார். நீ எண்ணி கொடுத்தா அவர் எண்ணி கொடுப்பார், நீ எண்ணாமல் கொடுத்தா அவர் எண்ணாமல் கொடுப்பார். இல்லையா? 3 படி மாவு தானே போட்டான். பிதா குமாரன் பரிசுத்த வந்தாங்க 18ஆம் அதிகாரத்தில். அது 3 படி மாவு எடுத்து அப்போ சுட்டார். அதனால் மண்ணாவை அளந்து போட்டார். ஆனால் மாடு கன்று அடிக்கும் போது எண்ணாமல் கொடுத்தார். அதனால் ஆண்டவர் காடை எண்ணாமல் அனுப்பினார். நீ எண்ணி கொடுத்தா அவர் எண்ணி கொடுப்பார், எண்ணாமல் கொடுத்தா எண்ணாமல் கொடுப்பார். எண்ணாமல் கொடுக்குற ஒரு அலையில சொல்லுங்க, யாரும் இருக்கிறாங்களா? எண்ணாமல் கொடுக்கல ஒரு அலையில சொல்லுங்க. யாருமே இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா? இன்னும் எல்லாம் சிரிக்கிறீங்க, சிரிக்கிறத பார்த்து பயமா இருக்கு. ஹalleluya. எத்தனை கஞ்சா மூட்டைங்க எண்ணி சொல்லுவேன். ஒரு கொஸ்டின் கேட்பேன், மொத்த கஞ்சா மூட்டை பிரிப்பேன். கஞ்சா மூட்டை தேவ சித்தத்தை செய்ய முடியாது, சபை வளராது. 1 2 இல்லை. ஹalleluya. மாம்ச சிந்தை, சபை வளராது. விட்டு கொடுங்க, தேவ சித்து விட்டு கொடுங்க, நடுப்பித்துக்கு விட்டு கொடுங்க,
ஆவியானோட கேளுங்க. அதான் சொன்னேன், பால் அவர் தேவ சித்தம் எங்கே போக மாட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த ஊழியக்காரனை கூப்பிட்றாரு, எனக்கு விருப்பம் இல்லை, லீடிங் வரல. ஒரு வேலை இவர் நாங்கள் போகிறது தேவ சித்தம் இல்லைன்னா நாங்கள் வயலே விழுந்துருந்தோம், பைக்கில் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாராம். அதே போல் நேராக பைக்கில் போனாங்க, அவர் திருப்பும் போது கீழே விழுந்துட்டாங்க, 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. தேவ சித்தம் இல்லாமல் நாம் செய்வது விருதுவாக இருக்கும், வளர்ச்சி இருக்காது, சபை வளராது. அல்லேலூயா. வாசிங்க, முடிங்க அது முடிங்க. என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்லி முடிக்கிறார் பாருங்க. சாலமோன் கற்றுக் கொடுக்குற, நீங்களும் want to teach your people, you want to teach your family. Teaching is very important. அதில் 5 ஊழியத்தில் டீச்சிங் இஸ் வெரி ரெட்டிப்பான கணம் மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. சுண்டு வரல, இந்த சுண்டு வரல என்ன பண்ண முடியும்? கட்டை வரல எடுத்து காது உள்ள ஏதோ அழுக்கு தொடக்க முடியுமா? கட்டை வரல, பட் கட்டை வரல எதுவும் பண்ண முடியாது. அதான் அப்போஸ்தல ஊழியம். இது யார்? நீயே அந்த மனுஷன். இதுதான் தீர்க்கதரிசன ஊழியம். இது யார்? மெய்ப்பர், போதக ஊழியம், மெய்ப்பர் ஊழியம். இதில் என்ன தான், இதில் தான் தங்க மோந்திரம் போடுவாங்க, மெய்ப்பர் ஊழியம். அடிச்சில் எவாஞ்சலிஸ்ட், சுண்டு வரல, எல்லாத்தோட சின்ன ஊழியம். ஆனால் மூக்கில் ஒரு அழுக்கு போச்சு, காதல் அழுக்கு போச்சு, எந்த விரல் யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்கப்பா? காதில் ஒரு அழுக்கு போச்சு, மூக்கில் ஒரு அழுக்கு போச்சு, எந்த விரல் யூஸ் பண்ணுறோம்? சுண்டு விரல் தான் யூஸ் பண்ணுறோம். அதான் சுவிசேஷங்க, எங்கேயும் நுழைஞ்சிடுவான். கரல் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. There are 5 ministry. சபையில் 5 ஊழியங்கள் எழும்ப வேண்டும். நம்ம சபையில் எழும்ப போலையா? வெரி குட். அல்லேலூயா. நம்ம சபையில் 5 விதமான ஊழியங்கள் எழும்ப போகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சபை விருத்தி அடைய போகிறது. அல்லேலூயா. பெண்கள் சபை நடத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியான துல்லியமா, நீங்க 3 மணி நேரம் ஜெபிக்காத புல்பிட்டு ஏறக்கூடாது. 1 மணி நேரம் ஜெபிக்காத புல்பிட்டு ஏறி நீ பாட்டு பாடாதே. வீண் வேஸ்ட். வீண் காணை நான் வெறுக்கிறேன் யெகோவா சொல்கிறேன். அல்லேலூயா. மாம்ச பலவீனம் வேற, வைராக்கியம் வேற. வைராக்கியம் இருந்தால் மாம்ச பலவீனம் மாறும். வைராக்கியம் இருந்தால் சபை பெருகும். வைராக்கியம் இருந்தால் குடும்பத்தில் பணம் கொட்டுங்க. நீ இங்கே கொட்டினா உன் குடும்பத்தில் கொட்டும். ஆனால் இங்கே நீ வஞ்சித்தினா கஷ்டம். அல்லேலூயா. நான் பார்த்துறேன், எத்தனை பேர் லிபரலாக இருக்கிற குடும்பம் ஆசுவாதமாக இருக்குது. எண்ணி கொடுக்காத, தாராளமாக கொடு, எண்ணாம கொடு, தசம பாகத்தை கொடு, மற்ற ஊழியங்களுக்கு கொடு. பாலஸ்லாரி கையை விட்டு அப்படி எடுப்பார். என்னதான் ஆச்சு? புதுப்பேட்டையில் ஒரு பூட்டில் 2 பக்கம் மார்க்கெட்டுங்க. பாலஸ்லாரி கார் புஷ்குன்னு போது அவ்வளோ இண்டூஸ் மார்க்கெட்டில் இருந்து கிட்டத்தட்ட 500-600 பேர் அப்படியே எல்லாம் விழுந்துட்டாங்க. அனைட்டிங். அல்லேலூயா. வாரி கொடுக்கிறவன் குடும்பத்தில் அனைட்டிங் பெருகும். மாம்சமே செயல்பட்டால் ஒன்றுமே இல்லாத போய்டும், வெறுமையாக போய்டும். நீ 30 வருஷம் 50 வருஷம் ஊழியம் செய்வ, வளர்ச்சி இருக்காது, சபையில் வளர்ச்சி இருக்காது. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. தேவனுக்கு விட்டு கொடுங்க. அல்லேலூயா. சபை வளரும், பெருகும். இந்த 8ஆம் ஆண்டு கர்த்தர் இன்னும் சபையை பெருக்குவார். 9ஆம் ஆண்டு இன்னும் டபுளாக பெருகும். கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அது பணம் இல்லை, கொடுங்க. கையை தட்டு கூட அதை தின்ன கையில் காக்கா ஓட்ட மாட்டானா? ஏன் தின்ற கையில் ஏன் காக்கா ஓட்ட மாட்டான்? பருக்க செதறிடும். அடா பாவீங்களே. அல்லேலூயா. ஒரு கைத்தட்டத்து கூட யோசிப்பாங்க, சிரிக்கிறது கூட யோசிப்பாங்க. சில பேர் பணம் கொடுத்தா தான் சிரிப்பாங்க. அடப்பா, உங்கள் அன்பு எப்படி குப்பைத்தோட்டில் தான் போடணும். அந்த அன்பை எல்லாம் பெனிஃபிட்டை தான். நீ நாளைக்கு நீ 100 ரூபாய் எனக்கு மொழி வைக்கிறியா, நான் 100 ரூபாய் மொழி வைக்கிறேன். அல்லேலூயா. நீ எனக்கு ஏதாவது பண்ணுறியா, நான் உனக்கு பண்ணுறேன். என்ன அது தட் இஸ் நாட் அகாப்பே. பீலே கூட கிடையாது அது. அல்லேலூயா. அதுக்கும் கீழே. கர்த்தர் ஸ்தோத்திரம். மனுஷர்கள் தாங்கள் மிருகங்கள் என்று அறியும்படி கர்த்தர் சோதிக்கிறார். ஏன் சோதனை வருது? நீ மிருகமா இருக்கிற, அதான் சோதனை வருது. அல்லேலூயா. ஒரு போதகர் வீட்டுக்கு போனங்க, வாங்கன்னாரு. ஓ காட். அல்லேலூயா. வாங்கன்னாரு. என்ன பெரிய காப்பி கொடுக்கல, டீ கொடுக்கல, காணி கொடுக்கல, வாங்கன்னாரு. பாருங்க, அவர் வாயிலிருந்து வந்து பாரு அன்பு. அதான் போதகர். அல்லேலூயா. எல்லாம் ஊழியம் செய்யலாம். The love is very important. அவர் எனக்கு காணி கொடுக்கல, அவர் எனக்கு வாரி கொடுக்கல, அவர் வாயில வாங்கன்னாருங்க. அன்பு வந்தது என்கிட்ட, ரிசீவ். அதுக்கு தான் நான் ஏங்குறேன்.
The love is very important. Men are like foolishness and innocent. The love is very, very important. Hallelujah. எனக்கு நான் அன்பாக இருக்கிறவனு கை தூக்குறாள் இல்லை சொல்லுங்க. நாங்கள் மற்றும் கீழே போடுங்க. ஆனால் வேணா தூக்கிடுவீங்களே. நான் மற்றவரிடத்தில் உண்மையிலே இயேசு சொன்னதுபடி, இயேசு என்ன சொன்னார்? புதிய ஏற்பாடு பழைய என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். பழைய ஏற்பாட்டில் சொன்ன அதே சத்தியம் தான் புதிய ஏற்பாடு. ஒரு வித்தியாசம் இல்லைங்க. ஆனால் ஒன்று, பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் தேவனே ஆடு மாடா வந்து பலியானார். தான் வித்தியாசம், வேற ஒரு வித்தியாசம் இல்லை. அது அழியாது. நியாயப்பிரமாண புஸ்தகம் மோசே உடைச்சதால தண்டனை கொடுத்தார். வெறுத்தார், அவனை கோபப்பட்டான். கோபம் வைராக்கியம் இல்லை, கர்த்தருடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டாது. இப்போ சொல்லுங்க, நான் இயேசு போதிச்ச போல மற்றவங்க மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் கை தூக்குங்க. பாதியில் கீழே போடாதீங்க ப்ளீஸ். 1 2 3 4 5 புது விசுவாசி பாருங்க. ஞானஸ்தானத்து ஒரு வாரம் தான் அது கை தூக்குறாங்க பாருங்க. மிச்சம் என்ன 90% என்னாச்சு? இங்கே தான் சபை வளர்ச்சிக்குது. லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது லவ் வெரி மிருகம் நாய்ங்க. ஒருத்தன் ஒரு தவறாக பிறந்த குழந்தை எடுத்து புதைக்கிறாங்க. வீடியோ தவறாக குழந்தை புதைச்சி போயிட்டான். ஒரு நாய், உண்மை நடந்த கதை. ஒரு நாய் வந்து மனசு தாங்காமல் போய் நோண்டி அந்த குழந்தை உயிர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆளை இட்டுன்னு வந்து காட்டி அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த குழந்தை ஹாஸ்டல் சேர்க்கப்பட்ட ஒரு நாய் செய்கிற வேலை மனுஷன் செய்யலை இன்னைக்கு. எப்படி எப்படி கிறிஸ்துவம் பாருங்க. நம்ம ட்ரெஸ் இல்லை, நம்முடைய ஸ்டேட்டஸ் இல்லை, நம்முடைய அழகு இல்லை, நம்முடைய அந்தஸ்து இல்லை. அதான் டிஎல் மூடி சொன்னார். அல்லேலூயா. 99 பேர், 100க்கு 99 பேர் உன்னைதான் படிப்பான், ஒரே ஒருவத்தை தான் வேதத்தை படிப்பான். அல்லேலூயா. புரிஞ்சுதா? நீ இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமாக மாறினா சபை பெருகி கொண்டே இருக்கும். எல்லாம் கண்டு முடி ஜெபிக்கலாம். நன்றி. இப்போ கடைசி ஜெபம் பண்ணுறேன்.